ஐஏஎஸ்ன்றது வந்து ஒரு இந்தியாவில் வந்து வெரி ப்ரெஸ்டீஜியஸ் எஜுகேஷன், ரொம்ப ஹை எண்டு. அதை வந்து நம்ம வீட்டிலேருந்து ஒரு குழந்தை வந்து பண்ணும்போது அவங்க எல்லாம் என்ன நினச்சிட்டா எடுத்துக்கிட்டாங்கன்னா அதை ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போவும் நான் இந்த உலக தமிழர்களுக்கெல்லாம் நன்றி சொல்கிறேன். அது இல்லாமல் ஐ ஹேவ் டு அப்ரிஷியேட் மை சன் ஆல்சோ. அவரும் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நான் படிக்கணும்னு சொன்னார். படிங்கன்னு சொல்லி வி என்கரேஜ். இது பட்ட பேர் வந்து வீட்டுக்குள்ள வரலாமா? எங்க அங்க போய் அந்த முகாம் இல்லையா? கண்ணு என்ன செக் பண்ணீங்களா? இந்த முகாம் என்னாச்சு? என்ன தொழில் பண்றீங்க? என்னுடைய போய் ஆக்டரோட எனக்கு கூட நான் ஆக்சுவலி பிரபு சலமன் சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், தன் இப்படி இருக்காருன்னா. இன்ஃபேக்ட் அவர் அப்படியே பேசிட்டு கும்கி பார்ட் 2 ஏதாவது பண்ணும்போது இவரை பண்ணலான்னு. அதுக்கப்புறம் 2 பேர் கேட்டாங்க நடிக்கணும்னு சொல்லி கேட்டு இவர். இன்ஃபேக்ட் என்னுடைய சன் வந்து நல்லா கர்நாடிக் மியூசிக்லாம் ரொம்ப ப்ராப்பராக கற்றுக்கிட்டு வருவார். அது இல்லாமல் நிறைய பிளேலாம் அண்ணா யூனிவர்சிட்டி பண்ணார், பிளேலாம் பண்ணியிருக்காரு அவர், இங்கிலீஷ் பிளேலாம். பட் அவருக்கு வந்து நடிக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் ஹி நோஸ். பட் அது டைம் தான். சப்போஸ் அவர் நடிகராக இருக்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு ஐஏஎஸ் going to be a collector. தண்ணிலாம் இருக்குங்களா? தண்ணி என்ன சொல்றேன், எதுக்காக இது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இப்ப எதுக்கு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க ஒன்று சொல்கிறேன் என்றார். இப்ப இருக்கும்போது அப்போ அவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கும். அந்த சாங்கை நீங்க பார்க்கலாம். விக்ரம் நான் வெற்றி பெற்றவன், இமயம் தொட்டு விட்டவன், தகில தகதை விந்தவன், இப்படி இருக்கும். அப்புறம் அதுக்காக காலகட்டத்தில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடவுள் பாதி விருகம் பாதி கலந்து. அதுக்கப்புறம் பார்த்தா யார் யார் சிவம் அப்படியே மாறி இருக்கு. மெச்சூரிட்டி ஆக எல்லாருக்கும் மாறும். சொல்றாங்க அக்காட் சொல்லுனே என்ன அகிலமும் தெரிஞ்ச ஒரு சொல், இப்படி கூட சொல்லலாம். இங்க உட்கார்ந்ததால பெடிக்யூர் மேனிக்யூர் எதுக்கு பண்ணணும்? கால் சுத்தமா இருந்தா கை சுத்தமா இருந்தா வேற, இப்படி சொல்லலாம். வேற டக்குன்னு வருது பார்த்தீங்களா? அதெல்லாம் இது ஓப்பனிங்க்கு எதை போடணும், பிரேயர் சாங் மாதிரி ஐயா அது சொல்ற கிருபானந்த வருது. வேர்ல்டு வைடு வெத்தலை பார்க்க போட்ட வாய்ஸ் யாருது? அவருக்கு சீன் சொல்ற நல்லா கேட்டுக்க. நான் ஒரு சீன் சொல்றேன் நல்லா கேட்டுக்க. யாரு ஹீரோ கதவை திறக்கிறான். எதை புரிஞ்சுதா? ஹீரோ கதவை திறக்கிறான். அவர் வாய்ஸ் இப்படிதான் இருக்கும். ஹீரோ உள்ள வரான், ஹீரோ உள்ள வந்தோன்னு நீ போய் கதவை திறக்கிற. ஹீரோ நீ போய் கதவை திறக்க அப்படின்னு. ஏன்னா வாயில வெத்தலை. ஆனா வியட்நாம் வீடு வாய்ஸை வந்து அது வந்து இது ஸ்டேஜில் பண்ண முடியாது. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பண்ணால் அவ்வளோ பேர் சிரிப்பாங்க பயங்கரமாக. அவர்கிட்டே நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப என்ன கிண்டல் பண்ணுறியோ அப்படின்வாரு. உங்கள் பாஸ் எங்கே இருக்காரு அப்படின்றாரு. உடனே நான் ஆரம்பிப்பேன். எப்படின்னா அழகான சோலை ஆள் போகிற மாதிரி சாலை வெளியே பறிக்கிற மாதிரி கட்டி வச்சிருக்கான். பளிங்கு மண்டபத்தை பார்த்து நடக்கணும், இல்லா காட்டி பல்லு உடஞ்சிரும். உள்ளூர் பெரிய மனுஷன் வந்து உலக மார்க்கெட்டே நிற்கிற வரைக்கும் பேட்டிக்காக உங்கள் பாட்டி மாதிரி காத்திருப்பான். கதவை திறக்க ரோலிங் சேர், ரோலக்ஸ் வாட்ச், சீலிங் ஃபேன், சில்வர் பென். ஆள் தெரிஞ்ச அலோன்வான், ஆள் தெரியா கட்டி வாட்டி வாண்டுவான், பிச்சை கட்டா தூக்கி போடுவான், 100 ரூபா கட்டா. அசலே இல்லாத வரும்படி இது செய்யலான்னு பார்க்குறீங்களா? சொறி நாய்க்கு சோப்பு போட்டு பிரயோஜனம் இல்லை. சொல்கிறேன். கோம்ப நாய், சட நாய், பாம்பே நாய் சொல்ல மாட்டேன். பாம்பேன்றது ஊர். மேடையில் ஆடி இடையில வருவா, தொடைய வருஷ கையில் வச்ச சிகரெட்டால் ஒரு குத்து, டம்மாலு பலூன் வரைக்கும் கட்டி பிடிச்ச புத்தம் கொடுப்பா. அவன் தாண்டா என் பாஸ். ஒரே டைலாக், ஒரே ஷாட். சூப்பர் சூப்பர். அதுவும் கமல் சார் தான். ரொம்ப கஷ்டம் வரும் பாருங்க. நான் பேசும்போது என்ன மாதிரி பேசணும், கமல் சார் மாதிரி பேசும்போது எனக்கு என்ன பெரிய பிரச்சனை, நான் நடிகனாக இருக்கிறதால வெறும் மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருந்தால் அது ஒன்று பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அவன் சொந்த வாய்ஸ் எதுன்னு தெரியாது. இப்போ நம்ம நடிகனாக இருக்கிறதால என் வாய்ஸ்ன்னு தெரியணும், அடுத்தவங்க வாய்ஸ். ரொம்ப கஷ்டம் அது. அது 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 வேரியேஷன் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு அது மாற்றணும்ல ஒவ்வொரு இடத்துலையும். ஆனால் கமல் சார் வாய்ஸ் ரொம்ப கஷ்டம். நான் அந்த கில்மாஸ்ன்னு சொல்லி கில்மா ஹோம் அப்ளையன்ஸ்னு இருக்கான். அது எவனோ பார்த்தா என்னுடைய கில்மான்னு இருந்ததை நான் தான் அதுக்கு ராயல்ட்டி கேட்கணும் போல இருக்கு. எவனோ கில்மா ஹோம் அப்ளையன்ஸ் வச்சுருக்காங்க, பெங்களூரில் ஃபேக்ட்ரியாக இருக்கான். அது கில்மான்றது அது ஏதோ ஒரு கண்ட்ரியில் அது புனிதமான வார்த்தை போல இருக்கு. கில்மா, கில்ஃபாசி, பல்ஃபோசியா, இதுக்கெல்லாம் ஒரு இது இருக்கு போல.